ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிலைட்ஸ் ஹப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வாய்ப்பெண் எப்படி செய்கிறதுன்ற பற்றி பார்ப்போம். வாய்ப்பெண் செய்கிறதுலேயும் 3 விதமான விஷயத்தை நாங்கள் சரியாக கடைப்பிடிக்கணும். முதலாவது மா குழைக்கிறது. ரெண்டாவது ரெஸ்டிங் டைம், குழைச்ச மாவை எவ்வளோ நேரத்துக்கு ரெஸ்டிங்கில் போடுறோம்ன்றதும். மூன்றாவது அந்த மாவை எப்படி பொரிச்செடுக்கிறோம்ன்றது. பொரிச்செடுக்கிறதுல தான் சரியான அவதானமாக இருக்கணும். ஸோ என்ன மாதிரி செய்கிறன்றதை பற்றி விளக்கமாக பார்ப்போம் வாங்கோ. என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கோ. முதல்ல சீனி எடுக்கணும். சீனி எடுத்து அந்த அளவோட கொஞ்சம் உப்பு சேருங்க. லைட்டாக கணக்கு உப்பு சேர்க்கக்கூடாது. ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஒரு அளவு உப்பு காணும், அதை சேருங்க. அதோட வெனிலா சுகர், இல்லாட்டிக்கு வெனிலா பவுடர், இல்லாட்டிக்கு வெனிலா எசன்ஸ், 3ல் ஏதாவது ஒன்று சேருங்க. மற்றது முக்கியமாக அப்பச்சோடா. அப்பச்சோடா முக்கியம். அப்பச்சோடா இல்லாமல் நாங்கள் வாய்ப்பெண் செய்யவே இயலாது. அப்பச்சோடா தான் முக்கியம். ஸோ அப்பச்சோடா போடுறேன். அப்பச்சோடா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்பச்சோடா போட்டுட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இளஞ்சூடு தண்ணி, இளஞ்சூடாக இருக்கிற தண்ணி தான் இது குழைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இளஞ்சூடு தண்ணி எடுத்து அதுக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு ஃபுல்லாக சீனி கரையும் வரைக்கும் ஃபுல்லாக கரைக்கணும். பாருங்க, நான் இந்த தண்ணி எப்படி விடுத்துருக்குறேன். இளஞ்சூட்டு தண்ணி தான், சுட்டார்ன தண்ணி, கொஞ்சம் லைட்டாக சூடு இருந்தால் சரி தண்ணியில். அதை விட்டு ஃபுல்லாக இந்த சீனி கரையும் வரைக்கும் ஃபுல்லாக கரைக்கணும். அப்படியே சீனி கட்டியாக இருந்தால் பொரியல்களில் பிரச்சனை வரும். அதாவது சீனி கரைஞ்சால் பிரச்சனை இல்லை. சீனி கரையாமல் இருந்து அப்படி கட்டியாக இருந்தேன்டா உங்களுக்கு வாய்ப்பெண் வெடிக்க பார்க்கும். அப்போ அதால் சீனியை ஃபுல்லாக கரைக்கணும். அப்படியே தண்ணி மாதிரி வெறும் பாருங்க, கரைஞ்சி வேறு ஒன்றும் இல்லாமல் வரும். சீனி ஃபுல்லாக கரையும் வரைக்கும் நல்ல வடிவாக அப்படி ஆட்டி கொண்டு வந்தீங்கன்னா கரையும். ஏன் கரைக்க சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு பொரிக்கேக்கில் தெரியும் பாருங்க. பொரிக்கேக்கில் வாய்ப்பெண் எப்போ பிரிஞ்சு வரணும். அந்த நடுவால் பிரிஞ்சு வரும் வாய்ப்பெண். வெடிக்காமல் சிதறாமல் பிரிஞ்சு வரும். சீனி கரையாட்டிக்கு வாய்ப்பெண் வெடிக்க பார்க்கும். எல்லா பக்கத்தாலேயும் பிரிய பார்க்கும். அதுக்காகத்தான் நான் சொன்னேன், இந்த சீனியை நல்லா கரைக்கணும். கரைச்சி அந்த பானி மாதிரி ஆக்கணும். பானியாக வந்த பிறகு தான் நீங்கள் மா போடணும், மா சேர்க்கணும். நான் பாருங்க, நான் இப்படி வழியாக கரைக்கிறேன். கரைஞ்சிட்டு பார்த்தீங்களா, சீனியாக்கில் கொஞ்சம் இல்லை. அந்த கரைஞ்ச பிறகு நீங்கள் எவ்வளவு அளவு மா தந்தனோ அந்த அளவு மா போடுங்க. இதில் நான் எல்லாம் கைப்பக்குவம் தான். எனக்கு எவ்வளவு கிராம் கணக்கு எவ்வளோத்தில் இருக்குன்னு சொல்லி நான் பழகிட்டேன். அதால் நான் அளக்குறேன். மாவோ சீனியோ இதுக்கு போட்ட உப்போ மற்றது வெனிலா பவுடரோ எதுவுமே நான் அளந்து போட மாட்டேன். எல்லாம் எனக்கு கைப்பக்குவம் வந்துட்டுது. முதல் நான் அளந்து தான் போட்டினான். பிறகு அதுண்ட செய்ய அதுண்ட கைப்பக்குவம் எவ்வளோ எடுத்தால் எவ்வளவு கிராம் பெருமண்டு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செய்கிறேன். ஆனால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ஃபோட்டோவிலேயும் எவ்வளவு குவான்டிட்டி வேணுமென்றதை நான் போடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து செய்யுங்க. இப்போ மா போட்ட பிறகு நல்லா குழைக்கணும். ஏன் சுடு தண்ணி எடுத்தனால, இளஞ்சுடு தண்ணி எடுத்தால் தான் இந்த மாவோட அப்பச்சோடா சேரைகளில் அந்த குளூட்டன் தன்மை அதிகரிக்கும். இப்போ பொரியக்கில் நல்ல மொறுமொறுப்பாக வரும். அதுக்காக தான் நான் கொஞ்சம்
இளஞ்சுடு தண்ணி எடுக்கிறேன் நான். அதோட மெயினாக வந்து அந்த வாய்ப்பெனை பொரிக்கைக்குள்ள வந்து வாய்ப்பென் வந்து எண்ணெய் இழுக்காது. இப்போ சில பேர் வாய்ப்பென் பொரித்து வச்சினோம்னா 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றி பொரித்தா அதில் 1/2 லிட்டரையும் இழுத்திடும். சுடு தண்ணியும் அப்பச்சூடாகவும் செய்கிறக்குள்ள மாவோட வந்து பெருசாக எண்ணெய் குடிக்காது. நான் சுட்டு வைக்கிறேன்னு பாருங்க, எண்ணெயே இழுக்காது வாய்ப்பென். அப்படித்தான் வரும் வாய்ப்பென். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எல்லாம் செய்கிறேன். அந்த எண்ணெயை குடிக்காத மாதிரி சில அந்த சொல்லிவினம் இல்லை வாய்ப்பென் சுடைக்குள்ள எண்ணெய் குடிக்குதுண்டு. இப்போ நான் இப்போ சுடுவேன் இன்றைக்கு பாருங்க பார்த்திங்கன்னா அதில் வாய்ப்பெனில் எண்ணெயே இருக்காது. அப்போ அதுக்காகத்தான் நான் அந்தந்த மெத்தட்டின் படி செய்கிறது. இன்றைக்கு செய்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எப்படி செய்கிறேன்னு. மெயினாக அதான் வாய்ப்பென் வந்து எண்ணெய் குடிக்கக்கூடாது. பாருங்க எப்படி குழைக்கிறேன்டா, நல்ல வடிவாக குழைக்கணும். எல்லாம் மிக்ஸ் ஆகி குழைக்கணும். குழைச்சிட்டு ரெஸ்டிங் டைம் வந்து சரியாக ஒரு 1/2 மணித்தியாலம் வைக்கணும். நீங்கள் குழைச்சி மாவை நல்லா குழையுங்க. குழைக்கிறதுலான் இருக்கு விளையாட்டு. நல்லா குழைச்சிங்கன்னா கொஞ்சம் கட்டி பதமாக தான் இருக்குமா. கட்டி பதமாக இருந்தால் தான் நல்லா என்னென்னா எண்ணெய் குடிக்காது. நான் அதுக்கேற்ற மாதிரி அளவாக தான் நான் தண்ணி விடுறேன். நான் தண்ணி குடிச்சென்றாலும் நீங்கள் வாய்ப்பெனை பொரிக்கைக்குள்ள எண்ணெய் இழுக்கும். அதால் தான் நான் தண்ணி வந்து அந்த சரியான அளவில் விடுறேன். நான் மற்றது நல்லா குழைக்கணும். குழைச்சிட்டு ரெஸ்டிங் டைம் வந்து சரியாக 1/2 மணித்தியாலம் வையுங்கோ. அப்படியே குழைச்ச மாவே அப்படியே 1/2 மணித்தியாலம் வச்சுட்டு அப்புறம் திருப்பி ஒருக்கா எடுத்து குழையுங்கோ. நல்ல வடிவாக குழைக்கணும். நான் குழைக்கிறேன் பாருங்க எப்படி என்ன மாதிரி இருக்குன்னு. குழைச்சிட்டு காட்டுவேன். நல்ல நீட்டாக இருக்கும். எப்படி எந்த அளவில் உங்களுக்கு இந்த பிச்சு காட்டுறேன்னு எப்படி வேணுமென்றதை பாருங்கவா. மற்றது இது வந்து சீனி தண்ணியில் தான் நாங்கள் இப்போ குழைக்கிறோம். அப்போ அதால் ஹார்டாக இருக்காது. நீங்கள் குழைக்க சீனி இன்னும் கரைய வந்து சாஃப்டாக வரும். பாருங்க எப்படி நான் குழைக்க எப்படி வந்திருக்கேன்னு பார்த்தீங்க. முதல் கட்டியாக பவுடராக இருந்தது இப்போ குழைச்சா பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களே. அந்த பிச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த இப்படி தான் பிஞ்சு வரணும்மா. அதுதான் சரியான பதம். இதை வந்து இனி ஒரு 1/2 மணித்தியாலம் வந்து ரெஸ்டிங்கில் நான் வைப்பேன். வச்சுட்டு திருப்பி குழைப்பேன். திருப்பி குழைக்கிறேன் பாருங்க. ஒரு 1/2 மணித்தியாலம் வச்சுனா அப்புறம் திருப்பி குழைக்கிறேன். நான் குழைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க, இந்த பதத்துக்கு தான் நீங்கள் மாவை எடுக்கணும். மாவை எடுத்தால் தான் அந்த சரியான பதம். நீங்கள் எவ்வளோ டைமுக்கு ரெஸ்டிங்கில் விடுறீங்களோ அந்தளவுக்கு வாய்ப்பென் வந்து பொரிக்க ஊதி வரும். இப்போ நான் வந்து 1/2 மணித்தியாலம் விடுறேன். நான் சில பேர் வந்து 1 மணித்தியாலம் வைப்பாங்க. இப்போ அந்த எந்த அளவுக்கு டைமை கூட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து வாய்ப்பென் ஊதும். பெருசாக பொரிஞ்சு வர வாய்ப்பென் வந்து சரியாக ஊதி வரும். நான் இனி ஒரு தட்டொண்டு எடுத்து அதில் எண்ணெய் பூசினேன். எண்ணெய் பூசினதுக்காண்டா மாவு வந்து அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இனி சின்ன உருண்டையாக வந்து நான் பிடிச்சி வைப்பேன். அதில் பாருங்கவா, இந்த தட்டில் இந்த மாவை பிரித்து இனி சின்ன உருண்டையாக முதல்ல உருட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே எடுத்து போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான் வேலையாக இருக்கும். இல்லாட்டி எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அடுப்பில் உருட்டி கொண்டிருக்க டைம் போயிடும். அப்போ அதால் நான் முதலே சின்ன உருண்டையாக அளவான உருண்டையாக உருட்டி இந்த தட்டில் வச்சிடுவேன். அதுக்கு பிறகு தான் பொரிக்க வலிக்கிறேன். நான் பாருங்க நான் எப்படி உருட்டி வைக்கிறேன்னுன்றதையா. உங்களுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். இதுக்கு வந்து இந்தளவு சைஸ் தான், இந்தளவு சின்னதான், இந்தளவு பெருசாக தான் பிடிக்கணுமென்ற அளவில் உங்களுக்கு எந்தளவு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு பிடிங்க. ஆனால் ரெஸ்டிங் டைம், அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து 1 மணித்தியாலம் இருந்துச்சுண்டா நீங்கள் சின்ன உருண்டையாக பிடிச்சாலே காணும். அது பொரியக்கில் வந்து பெரிய வாய்ப்பெனா வரும், இந்த ஊதி வரும். பாருங்க நான் வந்து சின்ன உருண்டையாக தான் பிடிக்கிறேன். நான் அது வந்து நல்ல பொரிக்கைகளை நல்ல பெரிய உருண்டை பெரிய வாய்ப்பெனா வரும். பாருங்க எப்படி நான் உருட்டி வைக்கிறேன்.
உருண்டையை உருட்டின அப்புறம் ஒரு 5 இல்லாட்டி 10 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்றாலும் நல்லா அப்போ அப்போ தான் நல்லா பொரிஞ்சு விரைக்குள்ள முரண்டும் நல்ல பெரிய வாய்ப்பெனாகவும் வரும். நான் ஃபுல்லாக எல்லா மாவையும் 1-2 உருட்டி எடுப்பேன் பாருங்க. ஃபுல்லாக எல்லாம் உருட்டி இது இல்லை ஃபுல்லாக எல்லாம் அடுக்கினா பிறகு தான் நான் பொரிக்க விளக்கிடுவேன். மற்றது பொரிக்கிறது தான் பெரிய ஒரு வேலை, பெரிய ஒரு பிரச்சனை. இந்த வாய்ப்பெனை பொரிச்செடுக்கிறது தான் பெரிய வேலைன்னு சொல்லலாம். ஏனெண்டா வாய்ப்பெனுக்கு வந்து சரியான ஹீட், அதாவது சரியான நெருப்பில் வச்சா தான் அது சரியான பதத்துக்கு பொரிச்செடுக்கலாம். நீங்கள் கூடுதலாக நெருப்பை வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா உடனே எல்லாம் கருகிப்போம். ஏனெண்டா நாங்கள் சீனி தண்ணியில் தான் இந்த மாவை கரைச்சி நாங்கள் அப்போ சீனி தண்ணியில் எண்ணெய் வந்து ஹீட்டாக இருக்கணுன்னே டக்கண்டு எல்லாம் கருக பார்க்கும். அதை போல் இனிமேலேண்டு நெருப்பு குறைஞ்சாலும் பிரச்சனை. நெருப்பு குறைஞ்சா என்னென்னா எண்ணெயை குடிக்க பார்க்கும் வாய்ப்பேன். அப்போ அதால் சரியான அளவு நெருப்பு இருக்கணும். ஆகலும் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ஆகலும் லோ ஃப்ளேமும் இருக்கக்கூடாது. அந்த லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூடவே இருக்கணும். நான் அது சட்டி வைக்கிறேன்னு பாருங்க எப்படி நான் நெருப்பு உங்களுக்கு எப்படி நெருப்பு அந்த அளவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கவா. இந்த சட்டி வச்சுருக்கேன், பொரிக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன். எண்ணெயை விட்டுட்டு முதல் கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஹீட் பண்ணுங்க. எண்ணெயை ஆயிலும் ஹீட் பண்ணாதேங்க. ஒரு அளவான உங்களுக்கு தெரிந்த ஒரு அளவுக்கு ஹீட்டாகும் வரைக்கும் முதல் நெருப்பை இதாண்டோணும் பாருங்க. எண்ணெய் விடுறேன் நான். எண்ணெய் விட்டுட்டு இந்த நெருப்பு எந்த அளவில் விடணுமன்றதை நான் காட்டுறேன். கேஸ் குக்கர்ன்றபடியே அது பிரச்சனை இல்லை. விறகு அடுப்புகளில் செய்கிறேன்டா சரியான கவனமாக இருக்கணும். விறகு ஒரு நேரம் கூட எரியும், ஒரு நேரம் சிலவில் குறைஞ்சிடும். இது கேஸ்ன்றபடியாக அந்த விட்டு எந்த அளவில் விடுறோமோ அந்த அளவில் எரிஞ்சு கொண்டு இருக்கும். மெயினாக வாய்ப்பென் செய்கிறேன்னா கேஸ் அடுப்பு தான் நல்ல பாருங்க. நான் வந்து இப்போ கூட்டி விடுறேன் நெருப்பை. ஏன்னா கொஞ்சம் இப்போ தான் எண்ணெய் விட்டு நான் அப்போ எண்ணெய் ஹீட் ஆகணுமென்றதுக்காக. அதுக்கு பிறகு இந்த எண்ணெய் ஹீட் ஆகின பிறகு நான் எந்த அளவுத்தில் ஃப்ளேம் அந்த ஃப்ளேமை வைக்கிறேன்றதை பாருங்க. ஆள் லோ ஃப்ளேம்லேயும் வைக்க மாட்டேன், லோவை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கவா. பாருங்கள் எல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக இருக்குது, ஆனால் பொரிஞ்சு விரைக்கலாம் இல்லை பெரிய உருண்டையாக வரும். அடுப்பு ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகிட்டுது. இன்னும் கொஞ்சம் விட்டால் நல்லா இந்த பார்த்தீங்களா எல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக தான் வச்சுருக்கிறேன். ஆனால் பொரிக்கைகளை நல்ல பெரிய உருண்டையாக எண்ணெயே குடிக்காது பாருங்க. நான் அந்த காட்டுறேன், பொரிச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பொன் நிறத்தில் இருக்கும். நான் அடுப்பை ஃப்ளேமை கூட்டி அப்படியே குறைக்கிறேன் பாருங்க. இந்த அளவு இந்த அடுப்பு நூறுறதை விட கொஞ்சம் கூட இந்த அளவுத்தில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் கூட இதுதான் சரியான அளவு நெருப்பு. இந்த நெருப்பு தான் இந்த அடுப்பில் சரியாக பொரிச்சு எடுக்கிறேன் நான். ஆனால் ஒரு அடுப்பு வந்து நீ ஒரு ஹீட்டை தரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவனமாக, நெருப்பு தான் மெயின், அந்த ஹீட் தான் சரியாக இருக்கணும் எண்ணெய். ஓகே, இந்த ஹீட் காணாது தான். ஆனால் ஓகே, நாங்கள் என்னென்ன கீழுக்கு நெருப்பு வந்து சரியாக வச்சுருக்கிறோம். அது ஹீட்டாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதை ஹீட்டாக சரியாக பொரிஞ்சு வரும். இது எண்ணெய் இழுக்காது பாருங்க. நான் அப்படியே தான் போடுறேன். ஆனால் ஓகேயாக வரும் இந்த வாய்ப்பென் பாருங்க. 5 பீஸாக தான் நான் பொரிக்க போகிறேன். 5 தான் உருட்டி வச்சுருக்கேன். அப்போ 5 பீஸாக பொரிச்சு எடுப்போம்ண்டு பொரிக்கிறேன் பாருங்க என்ன மாதிரி வருதுண்டு. இது எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகினது காணாது. ஓகே, இது எங்களோட பிரச்சனை இல்லைன்னா எண்ணெய் இழுக்காது இப்படி ஹீட் இல்லாட்டியும். ஆனால் ஓகே, நான் பொரிஞ்சு விரைக்கில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. அந்த பொரிய துவங்கினோன்னா அந்த பபுள்ஸ் கூட வரும். பபுள்ஸ் எப்படி கூட வருதோ அப்போ பொரிஞ்சுருக்குன்ற அர்த்தம். பபுள்ஸ் பொரிய பபுள்ஸ் வந்து குறைஞ்சு கொண்டு வரும். இந்த பார்த்தீங்களா,
இந்த நெருப்பு வந்து ஓகே அளவாக இருக்குது. இனி இப்படியே வச்சு பொரிச்சிங்கன்னா சரி. இந்த நெருப்பு ஓகே, இந்த ஹீட் வந்து சரியாக இருக்குது. இனி இது இப்படியே பொரிஞ்சு வர சரியாக இருக்கும். பாருங்க, நான் இந்த அடுப்பின் நெருப்பு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். நான் ஒன்றுமே செய்யலை, அது அந்தளவுலேயே விட்டு கிடக்குது. பாருங்க, பார்த்தீங்களா, கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, இதே அளவிலேயே இல்லை. இவ்வளோ வாய்ப்பனையும் பொரிச்சு எடுத்து காட்டுறேன். பாருங்க பொரிய துவங்கிட்டு நல்லா. இப்போ பார்த்தீங்களா, அந்த முட்டை விடுற தன்மை குறைஞ்சிட்டு இல்லையா. முதல் போடேக்கில் வந்து பபிள்ஸ் முட்டை விடுற தன்மை வந்து கூடும். அப்புறம் பொரிய முட்டையின் இந்த தன்மை, அந்த பபிள்ஸ் விடுற தன்மை வந்து குறையும். இப்போ இனி இப்படியே அந்த பொன்னிறமாக பொரிச்சு எடுத்திங்கன்னா சரி. மற்றது பாருங்க, இந்த வாய்ப்பன் வந்து ஒரு இடம் வெடிக்க இல்லை, இப்போ நடுவால் மட்டும் பிரிஞ்சு வருது. அந்த வாய்ப்பன்ன்றது இப்படி தான், வாய்ப்பன் பிரிஞ்சு வருவானம்னு சொல்லுவாங்க. ஆனால் வெடிக்கக்கூடாது. சிதறி வெடித்தா அது வந்து சீனி கரையே இல்லைன்னு அர்த்தம். சீனி கரைஞ்சி மாவும் தண்ணியும் அளவாக இருந்தேன்டா அந்த நடுவால் பிரிஞ்சு வரும். இந்த பார்த்தீங்களா, பொரிக்க இந்த நடுவால் மட்டும் பிரிஞ்சு வருது. இதுதான் சரியான பதம் வாய்ப்பனுக்கு. இந்த பார்த்தீங்களா, இல்லாட்டி சீனி கரையாமல் இருந்து கட்டியாக இருந்தேன்டா இது இப்படியே பொரியாத, அப்படியே எல்லாம் வெடித்து அப்படியே கீழே இந்த உருண்டையாக நிற்காது, கீழே அப்படியே சிதற பார்க்கும். இது பார்த்திங்கன்னா நடுவால் மட்டும் பிரிஞ்சு போய் கிடக்குது வாய்ப்பேன். இதுதான் சரியான பதம். இப்படியே நீ பொன்னிறமாக நல்லா பொரிச்சிட்டு அப்படியே எடுக்க வேண்டிய. நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு 5 பட்சத்தான் போடுவேன், 5 பீஸாக போடுவேன், 5 பொரித்து காட்டுறேன் அப்படின்னு. இது ஓகே பொரிஞ்ச அளவு. பார்த்திங்களா, முதல் கொஞ்சம் ஹீட் காணாமல் தான் இருந்தால், ஆனால் எண்ணெய் இழுக்கவே இல்லை. பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக இருக்கு இல்லையா பொரிஞ்சது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. வேண்டாம் வெனிலா எல்லாம் போடுறோம் நாங்களானே, சீனியும் அந்த அதுக்கேற்ற அளவாக தான் நாங்கள் போடுறோம். நாங்கள் சீனியும் வெனிலாவும் போட்டோடையே அந்த வெனிலா டேஸ்ட்லேயே நல்லா இருக்கும் வாய்ப்பேன். 5 பீஸாக தான் நான் பொரிக்கிறேன் நான். இப்போ பாருங்க, முதல் போட்டோன்னே பார்த்தீங்களா எப்படி பபிள்ஸ் வருது, முட்டை வருதாண்டு. முதல் கூட முட்டை வரும், அப்படியே இனி பொரிய வந்து முட்டை குறைஞ்சி கொண்டு வந்துடும் பபிள்ஸ். பார்த்தீங்களா, இன்னும் இழுக்கவே இல்லை. இந்த நான் தொட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த பார்த்தீங்களா இப்படி முறுமுறண்டு கையுக்கே ஃபீலிங் தெரியுது, அந்த முறுமுறுப்பு தன்மை கொஞ்சம் சுடுது. அதில் வச்சுட்டேன். இந்த பார்த்தீங்களா, நான் கேமரா ஷூம் பண்ணி காட்டுறேன், எண்ணெயே இழுக்க இல்லை, நல்ல முறுமுறுப்பு தன்மையாக இருக்குது. மற்றது நடுவால் மட்டும் பிரிஞ்சிருக்கு. அந்த நெருப்பு அளவிலேயே தான் விட்டு எல்லாம் பொரிக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த நெருப்பு தான் கவனமாக, அந்த ஹீட் தான் சரியான அளவாக இருக்கும். இந்த எடுத்து வைக்கிறா பார்த்தீங்களா எப்படி. சில பேர் வாய்ப்பன், சில கடையில் வாய்ப்பன் வாங்கினா கையில் பிடிச்சாலே அப்படி எண்ணெயாக இருக்கும். இது எவ்வளோ மொறுமொறுப்பு தன்மையாக இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா நான் பொரிக்கைக்குள்ளேயே தெரியுது இல்லையா, நடுவால் மட்டும் பிரிஞ்சு வருது. அதுதான் சரியான பதம். பொரிய பபிள்ஸும் குறைஞ்சோண்டு வருது. பாருங்க, நான் ஃபுல்லாக எல்லாம் பொரிச்சிட்டு காட்டுறேன். நல்லா இருக்கும், நல்லா பொன்னிறமாக இருக்கும். அப்படித்தான் எப்போவுமே வாய்ப்பேன் சொல்கிறேன். நானும் முதல் பிழை விட்டுருக்குறேன் வாய்ப்பேன் சுடைக்குள்ள. அப்புறம் சுட்டு பழகி இப்போ எனக்கு கைப்பக்குவமே தெரியும், இவ்வளோ போட்டால் என்னென்ன மாதிரி வாய்ப்பேன் வருமென்று சொல்லி நான் பழகிட்டேன். முதல் நான் கடை திறந்து வாய்ப்பேன் சுடைக்குள்ளையும் எனக்கும் அப்படித்தான் சீனி வடிவாக கரையில் தண்டு எல்லாம் பிரிஞ்சு வந்து எண்ணெயெல்லாம் சில அவ்வளோ ஊற்றியும் இருக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்களா, இந்த நான் வச்சு காட்டுறேன். அந்த உருட்டின மாவும் பொரிஞ்ச மாவு உருண்டை சின்னதாக இருக்குது, அந்த பொரிச்சதை இவ்வளோ பெருசாக வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா. ஆனால் நான் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு 20 நிமிஷம் தான் ரெஸ்டிங்கில் விட்டுருப்பேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட விட்டுருந்தா இன்னும் பெருசாக வந்திருக்கும் வாய்ப்பேன். பாருங்க, போட்டோன்னு இப்படி நுரையாக கக்குது. நுரை தான் முதல் தள்ளும்.
என்னென்ன சீனி மற்றது அப்பச்சோடா எல்லாம் இருக்கிறபடியே அது அந்த முதல் முறை ஒருக்கா வரும். இந்த எப்படி இருக்குது பார்த்தீங்களா வாய்ப்பேன், அதில் நீட்டாக பொரியுது இல்லையா, ஒன்றும் வடிக்காமல் சிதறாமல் தனியாக நடுவால் மட்டும் பிரிஞ்சு வருது. இப்படி மற்ற எல்லா வாய்ப்பனையும் பொரிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. இன்னும் ஒரு 6 பீஸ் இருக்குது. எண்ணெயே இழுக்க இல்லை பார்த்தீங்களா, எண்ணெய் அந்த இருந்த அளவிலே தான் எண்ணெய் இருக்குது, அதுக்குள்ளேயே தான் போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். சில வந்து குழைக்கிறதுல மிஸ் ஆகிச்சோ இல்லாட்டி பிரச்சனை வந்ததோ சீனி கரையே இல்லையோண்டா எண்ணெய் இழுக்கு. தண்ணி கூடினா 2-3 விஷயங்கள் பிழைச்சி தான், ஏதாவது ஒரு விஷயம் பிழைச்சாலே எண்ணெய் இழுக்க துவங்கி, தண்ணி கூடினாலும் எண்ணெய் இழுக்கும். அதுபோல் சீனி கரையாட்டிலும் எண்ணெய் இழுக்கும். எல்லாம் அந்த 3 விஷயம் நான் சொன்ன 3 விஷயமும் அளவு சரியாக இருக்கணும். சரியாக இருந்தால் தான் அந்த வாய்ப்பான் மாரி வரும். எப்படி புரியுது பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று கூட வெடித்து பிரிஞ்சு பொறிக்க இல்லாத அளவுக்கு வரையில் பார்த்தீங்க, எல்லாம் நீட்டாக அப்படியே பொரிஞ்சு வருது. இந்த அடுப்பு அங்கால வச்சு அந்த பேப்பரில் ஹீட் பட்டு கருப்பாக இருக்காது, அந்த அடுப்பை கொஞ்சம் இங்கால இழுத்து தான் நான் சமைக்கணும். இனி அங்கால அந்த பேப்பர் வந்து கருப்பாயின மாரி இதை ஊற்றின மாரி கிடக்கு, ஆனால் அது ஹீட் பட்டு அது அங்கால கருத்து போச்சு. இந்த பார்த்துறீங்களா எப்படி பொரிஞ்சிட்டு ஃபுல்லாக எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன் பாருங்க. நான் எல்லாத்தையும் உண்டா வச்சுட்டு காட்டுறேன். அந்த தட்டில் எப்படி இருக்குது, நடுவால் மட்டும்தான் பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, சைட்டாலே ஹீட்டால் ஒன்றும் படிக்கலை, தனியாக ஒரு பக்கம் நடுவால் மட்டும் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, எப்படி பொரிஞ்சிருக்கு பார்க்கவே தெரியுதில்ல, நல்லா பொரிஞ்சிருக்கண்டு. இந்த காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கண்டு. இந்த கேமராவுக்கு வெளிச்சம் படையில் என்னென்ன ப்ரௌன் கலர் இருக்குது, ஆனால் அதில் பொன்னிறமாக இருக்குது, அது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும், அதில் வெனிலா டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். நல்லா மழை பெய்யக்குள்ள பிளேன் டீயும் குடிச்சு இதுவும் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க தானே எப்படி நான் வாய்ப்பன் செய்தேன்னு சொல்லி. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கொமெண்ட்ஸில் கேளுங்க. அதை போல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.